அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திங்களா? நானே போனேன் 2 நாள் ஃபுல்லாக மணாலியில் சுத்தினேன். அதான் நான் கார்ல சுத்தினேன் கண்டினியூவா. அதர் ஸ்டேட்லாம் போனோம். போலீஸ்காரன் எதுவும் முடிய மாட்டானுங்க. போலீஸ்காரன் வாய்ப்பு இல்லை தல. எதுவுமே கேட்க மாட்டான் போலீஸ்காரன் தான். அப்படின்னு கேட்கறாங்க. கித்தனா दिन होएगा 10 दिन அப்படின்னு ஷாக் ஆவறானு. அப்படியே 10 दिन எப்படி போயிட்டு வரீங்க சூத்து காஞ்சி அப்படின்னு. ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ன எல்லாருமே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோன்னு சொல்கிற விளாக் மாதிரி போட்டுட்ருக்க அப்படின்ட்டு நினைப்பீங்க. எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸு, மணிகண்டன், மலேஷ் கண்ணன், காத்தாடி கிளப் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற கண்டென்ட்லேயே வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணால் நல்லா இருக்காது, வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சோம். சரி, நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஃபன்னு, காமெடி இது எல்லாத்தையுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு தரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த லாங் வீடியோ அண்ட் விளாகு. ப்ளஸ் நாங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். சுண்டு எங்கன்ட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வீடியோக்காக ஒரு ஷூட்டுக்கு போயிருக்கிறான். நீங்கள் கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இது எல்லாமே வந்து எங்களை பிஸியாகவே வச்சுட்ருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு விளாகுன்றதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்போம். அது வர வீடியோலாம் நாங்கள் கரெக்ட் பண்ணி பண்ணுறோம். இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஃப்ரெண்டு ரியாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் போகிறாரு. அவரை போயிட்டு வழி அனுப்பிச்சிட்டு இந்த விளாகை ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், ரியாஸ் வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். என்னையும் கூப்பிட்டா வாடா லடாக் போகலாம் அப்படின்னு சொல்லி. நானும் போகலான்னு தான் பிளான் பண்ணேன். இருந்தாலும் வீட்டில் பர்மிஷன் கேட்கணும். ஒய்ஃப் வீட்டை பர்மிஷன் கேட்டேன். போயிட்டு வாப்பா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான்லாம் எல்லாம் ஒய்ஃப் மாதிரியும் கிடையாது, ஒன்றும் ஃப்ரீடமாக விடுவேன் அப்படி இப்படின்னா. எங்கே போகிறதா இருந்தாலும் 6 மணிலாம் வீட்டுக்கு வந்து சேருன்றா. இப்போ லடாக் பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாலாம் நான் தெரில. சரி, ஏதோ ஆகி போயிடுச்சு, கல்யாணம் தெரியாமல் ஒரு வாட்டி பார்க்கலாம். ரியாஸ் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்லாலு ரியாஸ் பாய் வரும்போதே வீடியோ நம்ம எல்லாம் செட்டிங்கா முடிச்சா யாருக்கு இது இல்ல அத சொல்லு. என்ன பாய், எப்போ வந்தீங்க? ரைட் பாய். நான் எல்லாமே செட்டிங்லாம் முடிச்சா? ஹெல்மெட் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்குதா இல்ல அதே தானா? ஹெல்மெட்டே போட்டு போறான்ல, மண்டைண்டெல்லாம் ஒரு மாதிரி மேல வச்சு அடிச்சு குத்துவாங்க அப்படியே. வண்டியில பேக் இருந்தா புஷன் போட்டாங்க. இருக்குதா 2 பை வச்சிருக்கியா? இது வந்து விண்டர் யூஸ் பண்ணலாம், ரெயின் கோட்டாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இத போட்டு போக போறியா? இது வந்து இப்போ நம்ம போடாத மழை பெஞ்சா போடாத. மழை பெஞ்சா நம்ம அடியற உங்களுக்கு ஜாக்கெட் கூட நடக்கல. ஜாக்கெட் போட்டோம். ஆமா, எல்லாம் இந்த ஜாக்கெட் போட்டு குளுது. டேய் என்னடா 0 மைனஸ். மைனஸ்ல இருக்குடா ஃபுல்லா. நீ எப்ப போயிட்டு வந்த? நீ போயிட்டு ஒரு நாள்ல வந்தடா. நான் 10 நாள் அங்க இருக்கேன். என்ன ஆகும்? 3 நாள் இருந்தியா மாமியார் வீட்டுல? மாமியார் வீடு எங்க இருக்குது உங்களுக்கு? மணாலி தானே சொன்னாப்ல. எத்தனை நாள் போயிட்டு வந்த? சும்மா ஒரு டே ட்ரெக்கிங் போய் போயிட்டு வந்தா. அப்படியே 5 நாள் ஆச்சு எனக்கு மணாலி. அப்போ ஒரு 2 நாள் ஆச்சு. அப்போ டிராவல் வராதுடா. சரிடா, நான் சொல்லலடா. நான் டிராவல் சொல்லவே இல்லையே நானு. பா, அவரும் ஒரு ரைடர் தான். நீ ரைடர் தான். நீ நம்ம 2 பேரும் போறோம் அடுத்த வருஷம். நீ பசங்க கூட போக மாட்டா? இன்னும் 2 மாசம் வெயிட் பண்றா. போலாம், நான் பைக்லயே போலாம். அவசரம் உனக்கு. ஆனா அதுக்கு ஒரு பைக் அலோ பண்ண மாட்டாங்க. அது வேறயா? கார் மட்டும் தான். ஏன்னா அதுதான் தண்ணி அதிகமா வரும்னு சொல்லிட்டு வண்டியில அலோ பண்ண மாட்டாங்க. சத்து பவுடர்
என்னம்மா என்ன யோசிக்கிறான் தான். ஏடாவதுமா கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேர் க்ரோத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னு சாப்பிடணுமா அது? ஆமா அது எல்லாரும் அதான் அந்த பம்பிங் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அது எல்லாமே போட்டு பண்ணி வச்சிருக்கேன். டீ காஃபி நான் சாப்பிட மாட்டேன். குளிச்சியா? வண்டி ஃபுல்லாவே சூப்பரா ரெடி பண்ணிட்டுக்கிறியா? இல்ல அதுக்கப்புறமா எடுங்க. நான் எந்த ரூட்ல இருந்து போறீங்க இப்போ? ஆந்திரா போயிட்டு ஆந்திரால இருந்து அப்படியே ரூட் எடுத்துக்கிறீங்களா? ம். உள்ள வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கியாண்ணா? உள்ள ஒரு டிஷர்ட் ஆ ஆனா இருக்கும்ல வேற சொல்லி செட்டிங்கே ஒரு காலையிலே வந்துட்டுறாரா? எத்தனை மணி வந்தா? 5 இவன் நேத்து இன்னைக்கு காலைல போறான்னா இல்லைன்னா வந்து நாளைக்கு மதியம் போறான் அப்படின்னு சொன்னான். திடீர்னு பார்த்தா இன்னத்தி கிளம்புறான். இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு மரியாதை இருக்குதா? கேட்க மாட்டானுங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல தான் எப்படின்னு தெரியல. அதர் ஸ்டேட்லாம் போனா போலீஸ்காரங்க எதுவும் முடிய மாட்டானுங்க. போலீஸ்காரங்க வாய்ப்பு இல்ல தெரியல. எதுவுமே கேட்க மாட்டான் போலீஸ்காரன் தான். வண்டி பார்த்தாலே கிதர் ரைடர் இதர் சே ஆயா அப்படின்னா கேட்கறாங்க. நீ சொல்ற இந்த மாதிரி லடாக் போயினுதான். காஞ்சிபுரம்ன்றது பேர் தெரியாது. காஞ்சிபுரம் தெரியாது. சென்னை சொன்னா சென்னை தமிழ்நாடு சென்னைனா சென்னை சே உத்தன கிலோமீட்டர் கித்தனை தயா அப்படின்னு கேட்கறாங்க. கித்தனா தின் होएगा 10 दिन और 10 दिन அப்படின்னு ஷாக் ஆவறானே அப்படியே. 10 दिन எப்படி போயிட்டு வரீங்க சூத்து காஞ்சி அப்படின்னு. அதான் உண்மையிலே இந்த அதர் ஸ்டேட்ல ஓகேதான். நம்மளுக்கு மாற்றவங்க வந்து போன வருஷம் கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாங்க. இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. லேபர் ஈபரி அடிக்கிறோம் கொஞ்சம் என்ன மாட்டினாரா கை மாதான். ஆனா எவனுமே மோஸ்ட்லி நித்தி யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. பாட்டுன்னு போயினே இருக்கான். இவனுங்க ஃபுல்லாவே டே டைம்ல தான் டிராவல் பண்ணுவானுங்க. அதெல்லாம் பிரச்சனை. நைட் டைம்ல டிராவல் பண்ணதான் பிரச்சனை. ஆமா காலைல ஃபுல்லா ஓட்டுறது நைட்ல தூங்கணும். போட்டுக்கு அதுதான் கை முடியாது. அப்படியே அவன் கைட்டு மால்லாம் எதுங்க? சேஃப்டியா எடுத்து வச்சுட்டு எதுவும் இல்லாம போனு பவர் பேங்க் இதெல்லாம் மட்டும் எடுத்துன்னு போயிட்டு வா. அதை போட்டு நான் யாரும் போய் காட்ட போறேன்? ஃபங்க்ஷனுக்கா போறேன்? பழகிச்சு அவனுக்கு கையணும். வைகிச்சு எங்க செயின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் கைத்துல. ஏய் என்ன செய்யனா இவ்வளவு மொத்து போட்டு நீ எப்படி தானே கை அவன் எந்த இடம் மட்டும் வந்து அதெல்லாம் வைக்காது. இவங்க ஒண்ணு போட்டுக்கோ. அதெல்லாம் அந்த பேக்ல தேய்ச்சி விடாது உள்ள. அது காஞ்சிபுரத்துல செகண்ட் டைம் ஒரே ஆளு லடாக் போறது நீ தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா ஏற்கனவே வந்து நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்க. ஆனா செகண்ட் டைம் வந்து நீ தான் ஃபர்ஸ்டா போறேன்னு நினைக்கிறேன். செகண்ட் டைம் நம்பால் தான் வந்து திருப்பியும் லடாக்கு போறாரு. ரைட் 2 பேர்னா ஏற்கனவே அவங்க போயிட்டு வந்த ஆள் தானா? நீ செகண்ட். அப்ப நீ தான் வந்து கூப்பிட்டு போன போது சபரிமலை கூப்பிட்டு போற மாதிரியா? ஓகே गाइस ஃபுல்லா ரெடி ஆயிட்டாப்ல. இப்போ வண்டியை போயிட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு கிளம்பும்போது பார்க்கலாம். எல்லாரும் போய் எங்களுக்கு நானும் போலான்னு தான் இருந்தேன். சரி கூப்பிட்டான் அவன் ஏற்கனவே. சரி இப்பதான் கல்யாணம் பண்ணேன். ஆமா ஏய் கல்யாணம் ஆனாதான்டா தெரியும். 1.5 மாசம் லீவ் போட்டு வீட்டுல இருந்தேன். நீ போவ கல்யாணம் பண்றதுக்கு நீங்க இவருதான் அஜரதா? இவருதான் அஜரதா இந்தியா பேரு? நாம் நோசாத் பாய் தானா? இந்தியா சூப்பரா போன வாட்டி போயிட்டு வந்தது மாட்டிக்கிற வருவாய். இதாவாகுது ஓம் மாணி படமே அதனால வருதா? இதான் பேங்காங். பேங்காங்கா? பேங்காங் அங்க போய் வாங்கினியா இல்ல நீ தானா? இதா இல்ல அது ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். மலை மேல இப்போ இந்த இடத்துக்கு போய் வாங்கினியா? இந்த
லேக் வந்து மலை மேல இருக்குது. லடாக் மேல இருக்குது. ஓ மலைக்கு மேல ஏறி இருக்கு. தண்ணியே வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த வீடியோல போட்டுருந்தியா அதுவா? அந்த ஆறு மாதிரி ஒண்ணு போகுமே, நதி மாதிரியா? ரைட் சந்தோஷமா இருக்கீங்க. வாய் சூப்பரா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிக்கிறியா? வாய் மஜாவா? கோழியா? அத சொல்லு. மஜாவாகுதா? பழனி பாபா பேசுகிறார், வீர உரை நடத்துகிறார். ஃபுல்லாவே செட்டிங்கா தான் வச்சிருக்காரு ரூம்ல. நீ மட்டும் தான் இருப்ப பொழுதா ரூம்ல? அதான் சொல்லு. இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் என்னோட சேனல்ல வந்து லாங் வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் விலாகு. நீ போறது தான் ஃபர்ஸ்ட் விலாகே போட்டு. ஆனா காஞ்சிபுரத்துல யூடியூப்ல போய் பார்த்தா காஞ்சிபுரத்துல இருந்து லடாக் போற வீடியோலயே ஃபர்ஸ்ட் கவர்லயே உங்களுடைய வீடியோ தான். உன் சேனல்ல பொழுது அவன் சேனல்ல போட்டுருக்கிற பொழுது உங்களது மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்லயே மேல காட்டுது. கண்டிப்பா இந்த வீடியோ நெக்ஸ்ட் காட்டும், கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. கொண்டுக்காரங்க போட்டு அந்த மாதிரி இதா வெயில் காலத்துல தாங்க உள்ள சொட்டு ஐஸ் கட்டிங்ல நடக்காது போட்டு மேல செட்டா தான் வாங்குவீங்க, தனித்தனியா வாங்குனியா? 18,000 இருந்துச்சு. 18,000 ஜாக்கெட் ஷூ பேர் அவங்களே வந்து அதுல பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் பிராண்ட், மோட்டோவேர் பிராண்ட் சென்னையில. மோட்டோவேர்னு போட்டாலே ஒண்ணு. ஸ்டே பண்ண போறீங்களா? பெட்ரோல் பங்க்லயே ஸ்டே பண்ற மாதிரி ஒரு வாட்டியே இல்ல ஃபுல்லா ரூம் தானா? அதுக்கு செட்டிங் எது? ஒன் டே பெட்ரோல் பங்க், ஒன் டே டென்ட்லாம் தனியாவா? டென்ட் தனி. ரூம் எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தானா அதிகமாகும் போறீங்களா? பட்ஜெட் கம்மி பண்ணணும். அதிகமாயிடும். பட்ஜெட் கம்மி பண்ணா டென்ட் யூஸ் பண்றேன். டென்ட் தான் யூஸ் பண்ணணும். இதுவே வாட்டர் ப்ரூஃப் கொடுக்கல இந்த கவர். இவனை போட்டுன்னு அப்படியே ரோட்லயே பத்துருவீங்க, அங்காடி தெரு மாதிரி. அங்காடி ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்ரா? எத்தனை நாள்? அப்போ இங்க இருந்து போத்து 10 நாள் ஆகும். அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் இருப்பான். அங்கேயே 10 நாள் 15 நாள் இருப்பீங்க? ஃபுல்லா ஸ்டே அங்கேயே. அங்கேயே லோக்கல் சைட்ஸ்ல பண்ணுவாங்க மச்சான். போயிட்டு உடனே வந்துட்டா லடாக்ல ஏறி வந்துட்டா வேலை ஆகாது. அங்கேயே இருந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்திங்கடா. நானே போனேன் 2 நாள் ஃபுல்லா மணாலில சுத்தினேன். அதான் நான் கார்ல சுத்தினேன் கண்டினியூவா. அங்க பே பண்ணி போனியா? ஆமா, எல்லாமே டாக்ஸி பே பண்ணேன். 2500 ஒரு நாளைக்கு. போலாம். ரொம்ப நாள் கேம்ப் போயிடுச்சுல, அதுக்கப்புறம் பழகிடும். வண்டி மட்டும் விட்டு போடலாம், லக்கேஜ் எடுத்து அவனை ஆச்சரியம் பண்ண மாட்டான். என்ன பேசுறேன் இதுக்கே ஒரு 1 மணி நேரம் எப்படியும் ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திருப்பியும் இந்த ஜாக்கெட் கிக்கெட்லாம் போட்டுக்கின்னு வரதுக்குள்ள ரூமுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம் வேலை, ரூமுக்கு வெளியில 1 மணி நேரம் வேலை. வண்டியில ஃபர்ஸ்ட் டே மட்டும் தானே அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிட்டா, அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு வேண்டாம். இது பண்ணிடுறேன். சப்போஸ் நான் ஜாயிண்ட் ஆகுறேன்னா ரெடி மாச விஷயம் ஓட்டுவேன். நான் ஒரு பேக், இது ஒரு பேக். இந்த தென்னை மர ஓலையில பின்னாடி உட்கார வச்சு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கயிறு கட்டி மாட்டு சைட்ல வச்சு இப்போ ட்ரிப்புக்கெல்லாம் போட்டு டென்ட் ஸ்டேவோ ரூம் ஸ்டேவோ எது போட்டாலும் சரியா, இந்த ரைடிங் கேஸு இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து கட்டிடணும். அப்போ தான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு வாட்டியும் இது லூஸாக இருந்ததுன்னா முதுகில் வந்து பட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கசகசன்னு ஆகி ஓட்டுறதுக்கும் வெறுப்பாயிடும். உங்களுக்கு உடம்பே டயர்ட்னஸ் ஆகிடும்டா இது கட்டுறதுக்கே. காரில் போயிடலாம் அது கம்முன்னு. அத சொல்லு. ஃப்ளைட்லயும் கார்லயும் போலாம் நினைக்கல. பைக்ல போற என்ஜாய்மெண்ட் வராது. பைக்ல போறது நீங்க கார்ல உட்காந்து தூங்கிடுவீங்க. சிக்கன் ரைஸ் ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. நான் போற இடம்லாம் பார்த்துட்டே போவேன். ஃப்ளைட்ல வந்து பார்த்துட்டே போகலாம். ஃப்ளைட்ல சூப்பராக பார்த்துட்டு போகிறோம்.
நைட்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெறுப்பா இருக்கும்ட்டு தூங்கிடுவோம். எதுல இருந்தாலும் அதே மாதிரி தான். வண்டியிலனா பராக் பார்த்துனே ஓட்டுன்னு போகலாம். அப்படியே குளிச்சுட்டான் சொன்ன மாதிரியே. அங்கெல்லாம் வெயில் இருக்குமாடா இந்த மாசம்? லடாக்லயும் வெயில் இருக்கும். ஆனா வெயில் டைம்லயும் வந்து நல்லா காத்துல வந்து ஜில்லுன்னு இருக்கும். குளிரும், வெயில் அடிக்கும், குளிரும் சரி. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனீங்களா அந்த அளவுக்கு அந்த இது இருக்காதுல்ல? ஸ்னோ வந்து நம்ம லடாக்ல இந்த டைம்ல இருக்கு. இந்த டைம்ல இருக்கு. ஆனா லடாக்ல ஓப்பனிங்ல போகணும்னா வந்து பிப்ரவரி மாசம், மே மாசம் தான் போகணும். பிப்ரவரி, மார்ச் மாசம் போகணும். இந்த மாசம் போனா அப்பனாதான் இருக்கும். இந்த மாசம் போனா ரைட் பண்ணலாம். நீ அந்த மாசம் போனா நீ வண்டியில போய் கார்ல தான் போக முடியும். ஃபிளைட்ல போயிட்டு அங்க போய் கார்ல போய் சுத்துற மாதிரி இருக்கும். பைக்ல வந்து போக முடியாது. சுத்தமாவே போக முடியாது. எந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் இருந்தாலும் போக முடியாது. ஸ்கெட் ஆகும் ரோடே. அப்போ அந்த வாட்டி போகும்போது பழைய வாட்டி போகும்போது எப்படி தான் போனீங்க? அப்பா ஃபுல்லா ஸ்னோ இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போனீங்களா? அப்போ போகும்போது நாங்க வந்து ஸ்னோ வந்து மலை மேல தான் பார்த்தோம். ரோட்ல இல்ல மலை மேல தான் இருந்தது. மலை மேல இருந்து ஒரு தண்ணி மட்டும் தான் நம்ம. இப்போ இந்த வாட்டி இந்த ரைடு வந்து ஈஸியா இருக்கும். மணாலி டைம்ல எப்பவுமே ரோடு நாங்க போகும்போது மணாலி ரோட்ல வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஸ்னோலாக்கி வந்து ஜாம் ஆயிடுச்சு. அதனால வந்து எங்களால போக முடியல. இந்த வருஷம் நம்ம போகணும். இந்த வருஷம் போகும்போது தான் அட்வென்ச்சரான ட்ரிப். ஆமா டிரைவிங் பண்றதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போவான். ஹெல்மெட் போட்டா இன்னும் வருது. உள்ள வயசு மேலே ஏ பட்டன் ஆடாதா? ஓ இழுத்து அப்படியே மாட்டுற மாதிரியா? சிவாஜில பாஸ் அத சொல்லு. அப்படியே போட முடியாது. பார்த்து பத்திரம். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடு. கரெக்டான இடத்துல ஸ்டே பண்ணுங்க. சரியா தூங்கு. சரி மச்சான். பாய். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவான். கண்டிப்பாக பாருங்க. அவனுடைய ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் யூடியூப் ஐடி ரெண்டுத்துமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணுங்க. ப்ளஸ் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாலோ அண்ட் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். போலாமா?